Hi, hello friends. Welcome to AMGM Creation. இன்னைக்கு இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா பவுல் ஆம்லெட். அதுக்கு தேவையான பொருட்கள் முட்டை, பெப்பர் தூள். அது உங்களுக்கு பிடிக்கலனா நீங்க மிளகாய் தூள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு. இப்போ முதல்ல கடாய் எடுத்துக்கலாம். அது ஆயில்ல டிப் பண்ண ஒரு பேப்பரால ஃபுல்லா சுத்தம் பண்ணிக்கலாம். ஆனால் நல்லா ஆயிலில் டிப் ஆகிருக்கணும். இப்போ ஃபுல்லாக நான் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேன். செய்யும்போது நம்மளுக்கு 2 ஸ்பூன் தேவைப்படும். நான் ஒரு ஃபோர்க்கு அப்புறம் ஒரு நார்மல் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா கடாய் வந்து ரொம்ப ஹீட் ஆகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். இப்போ கடாய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ சிம்மை ரொம்ப கம்மியாக வச்சுக்கலாம். இப்போ முட்டையை உடைச்சு ஊற்றிக்கலாம். இப்போ உள்ள மஞ்சள் கருவை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பீட் பண்ணியாச்சு. நீங்களே பாருங்க. இங்கே பாருங்க, நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நல்லா சுற்றி விடணும். ஆப்போ சுற்றுற மாதிரி நல்லா சுற்றிக்கணும். கொஞ்சம் நல்லா பொறுமையாகவே சுற்றலாம். ஏன்னா உள்ள இந்த முட்டை வந்து ஊற்றிடும் கீழே. அவ்வளோதான், சுற்றியாச்சு. இப்போ சிம்மிலே இருக்கட்டும். இப்போ பெப்பர் தூள் போட்டுக்கிறேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு. இது வந்து தடக்கா பேன். இதுலேயே நான்ஸ்டிக் இருந்தால் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது கொஞ்சம் நல்லா எடுத்து விட்டுக்கலாம். அதை கொஞ்சம் ஃபோர்க்கால எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வரும். இந்த கத்தி நார்மல் ஸ்பூன்லாம் யூஸ் பண்ணால் அது வராது. இப்போ கொஞ்சம் ஃப்ளேம் அதிகரிக்கலாம். அப்போ தான் உள்ளது வந்து கொஞ்சம் நல்லா வேகும். இங்கே பாருங்க, இப்போ தான் கொஞ்சம் அப்படியே உப்பி வருது மேலே. கொஞ்சம் நல்லா பாருங்கள், தெரியுதா? இந்த மாதிரி எதனால் காமிக்கிறோமோ அப்போ தான் ஸ்மூத்தி ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ அழகாக எடுத்துடலாம்.
இங்கே பாருங்க, அழகாக பவுல் மாதிரியே இருக்கா. இதுக்கு மேலே நீங்கள் சாஸ் கூட ஊற்றிக்கலாம். எப்படி இருக்குது நம்ம பவுல் ஆம்லேட்? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உள்ள கொஞ்சம் ஹாஃப் ஆயில் மாதிரி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.